பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் 2024 டிசம்பர் 31ஆம் தேதியோடு முடிவடைந்த நிதியாண்டுக்கான தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் எந்த திருத்தங்களும் இன்றி கிளீன் சர்டிபிகேட் சான்றிதழ் பெற்றுள்ளது. இந்த சான்றிதழ் ஆகஸ்ட் 2023 முதல் நியமிக்கப்பட்ட வாரிய ஆணையர்களின் திறன், பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மை மிக்க நிர்வாகத்திற்கான அங்கீகாரமாகும் என அதன் தலைவர் RSN ராயர் பெருமிதம் தெரிவித்தார். ஜெலுத்தோங் எம்பியுமான ராயர் துணைத் தலைவரும் செனட்டருமான டாக்டர் லிங்கேஸ்வரனுடன் நாடாளுமன்றத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு கூறினார். முதல் முறையாக தேசிய கணக்கு வழக்கு பத்திரிகை அறிக்கையில் எங்களுக்கு ஒரு கிளீன் சர்டிஃபிகேட், அதாவது அறப்பணி வாரியத்தின் பொருளாதாரம் மீது எந்த விதமான குறைபாடுகள் இல்லை என்று ஜபத்தான் ஆடிட் நகாரா கத்துவ ஆடிட் நகாராலேருந்து அவர்கள் எங்களுடைய கணக்கு வழக்கு செலவுகளை சோதனை செய்த பிறகு ஒரு அங்கீகாரம் செய்து நாம் முறையோடு மானியத்தை நாம் பயன்படுத்தி செலவுகளை நாம் செய்கின்றோம் என்று ஒரு அறிக்கையை இப்போது அங்கீகாரம் தந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று நான் இப்போது கூற விருப்பப்படுகின்றேன். அதே சமயத்தில் வருகின்ற காலகட்டத்தில் அறப்பணி வாரியத்தின் முழு முயற்சியாக மக்களுக்கு நாம் சேவைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மத்திய அரசாங்கத்தில் வழங்கும் அனைத்து மானியங்களும் முறையாக நாம் பயன்படுத்தி, குறிப்பாக சமீப காலகட்டத்தில் 1.5 மில்லியன் பிரதமர் அவர்கள் மின் சுழலை கட்டுவதற்கு பாகான் தொகுதியில் கட்டுவதற்கு அந்த மானியத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த மானியத்தை நான் முறையோடு பயன்படுத்தி அந்த மின் சுடலை கட்டுவதற்கு நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டில் வாரியம் சுமார் 7.5 மில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டியுள்ளது. ஆனால் செலவினம் 8.7 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்ததால் 1.18 மில்லியன் ரிங்கிட் பற்றாக்குறை பதிவாகியது. என்றாலும் 2024 டிசம்பர் 31 நிலவரப்படி வாரியத்தின் மொத்த சொத்துக்கள் 80.2 மில்லியன் ரிங்கிட்டாகவும் நிகர சொத்துக்கள் 78.9 மில்லியன் ரிங்கிட்டாகவும் உள்ளதாக ராயர் குறிப்பிட்டார். பண இருப்பும் 4.45 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சமூக சொத்துக்களை பாதுகாப்பாக நிர்வகித்து சிறந்த முறைகளை வலுப்படுத்தும் பணியில் வாரியம் தொடர்ந்து உறுதியாக செயல்படும் என ராயர் குறிப்பிட்டார்.